Subscribe to Kakai Tutor. Press the bell icon. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம காக்கை கூட்டத்தில் இன்றைக்கி ஒரு எம்ப்ராய்டிங் செஞ்சு காட்டலாம், போட்டு காட்டலாம் அப்படின்னு ஒரு யோசனை. எம்ப்ராய்டிங் இது நான் போடுற எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சு ப்ளவுஸுக்கெல்லாம் போடலாம். வாங்க எப்படி போடுறதுன்னு செஞ்சு காட்டுறேன். இப்போ ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதில் ஃப்ரேம் ஃபிட் பண்ணியிருக்கேன். அதில் ஆங்கர் த்ரெட் நூல் போட்டு கோத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்படி ஸ்கொயர் டைப்பில் ஒரு கோடு கிழிச்சிக்கங்க. இதை டிசைன் இது போட்டு 4 இடத்துல புள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி கிராஸ் பண்ணி 4 இடத்துல புள்ளி வச்சுருக்கேன். ஒரு கேப்புக்கு 4 இடத்துல புள்ளி வச்சுருக்கேன். இது மாதிரி வச்சுக்கோங்க. நான் இந்த டிசைன் ஸ்கொயர் டைப்ஸ் டிசைன், அதுக்காக எல்லாமே ஒரே இடத்துலையே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி குத்தி குத்தி எடுக்கணும் நடுக்காண்டியே. வேறு எதுவுமே இல்லைங்க இதில். இப்போ நம்ம 4 டாட் வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த 4 புள்ளியிலிருந்து அப்படியே நடுகாண்ட வர மாதிரி குத்தி குத்தி எடுக்கணுங்க. அவ்வளோதான். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான். இது சாரியில் ஏதாவது ஸ்கொயராக இந்த மாதிரி டிசைன் இருந்தால் அந்த டிசைனுக்கு இந்த டிசைன் போட்டு அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சது. இப்போ அடுத்த ஸ்டெப்பு. இப்போ நம்ம வேறு ஒரு கலர் நூல் எடுத்துக்கணும் கான்ட்ராஸ்ட்டாக. இது கான்ட்ராஸ்ட்டாக எதுக்கு எடுத்துக்கிறோன்னா, நம்ம சேரீயில் என்ன கலர் வெவ்வேறு கலராக இருக்குதோ அதில் ஒரு கலர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சென்டரில் நடுகாண்டுக்கிற நீட்டாக இதில் ஃபஸ்ட்டு ஒரு இது ஊசி குத்தி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படி மாற்றி ஸ்பைடர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க இதுக்கு. அது மாதிரி உள்ளே விட்டு எடுக்கணும். ஒரு நூல் மேலேங்க, ஒரு நூல் கீழே, அவ்வளோதாங்க. இதில் வேறு எதுவுமே இல்லை. அப்படியே மாற்றி எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான். அது மாதிரி ஒரு 3 லைன் 4 லைன் போட்டு வரணும். அப்படியே ஒன்று மாற்றி அப்படியே பின்னிட்டு வர வேண்டியது தாங்க. இதில் வேறு எதுவும் வேலையும் இல்லை. ரொம்ப ஈஸியானது தான். மாற்றி போட்டிங்கன்னா அவ்வளோதான் பின்னல். பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள், மாற்றி நான் போடுறது. இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துலேயே முடிச்சிட வேண்டியது தான். கரெக்டாக அது மேலே கீழே தான் வரணும் அப்படின்னு இது பண்ணிவிட்டு தப்பாக போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் 1 2 முன்ன பின்னா வந்தாலும் பரவாயில்ல, அது மேலே கீழே வந்தால் சரி. அது இந்த டிசைனை பார்க்குறது தெரிஞ்சாவே அழகாக இருக்கும். இப்போ 2வது ஸ்டெப் முடிஞ்சுது. இப்போ 3வது ஸ்டெப் அதே இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது பார்டர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதை இந்த இடத்துல குத்தி இங்கே எடுக்க வேண்டியது. அதே பார்டர் 2 கேப்புக்கு இடையில குத்தி எடுக்கிறது தாங்க. நான் ஏன் வெள்ளை துணியில் போட்டு காட்டுறேன்னாக்கா, நீங்கள் கூட ஒரு புதுசாக ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் போட்டு ஃபஸ்ட்டு பார்த்து ட்ரைனிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ப்ளவுஸில் போடுங்க. எடுத்ததும் ப்ளவுஸில் போட்டு ப்ளவுஸை தெரியாமல் தப்பாக போட்டு அதை பிரிச்சுட்டு அதை அசிங்கம் பண்ணிடாதீங்க.
இந்த ரெண்டு லைனுக்கும் இடையில பாருங்கள், இடையில ஒரு குத்தி இப்படி எடுக்கணும். இப்படி இது நிறைய ட்ரெஸ்ஸுங்களுக்கு பார்டரில் கீழ் பார்டரில் தைப்பாங்க. அவ்வளோதான், நம்ம வந்த இடத்துக்கே வந்தாச்சு. இதோட 3rd ஸ்டெப் முடியுதுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பு 4th ஸ்டெப்பு. இது இந்த பக்கம் போட்ட மாதிரியே தான் இப்போ இந்த சைடு போடணும். அவ்வளோதாங்க. இந்த நூல் வந்து இந்த சைடு இருக்கணும். இந்த ஊசி வந்து இப்படி குத்தணும். முன்ன வந்து உள்ளே குத்தி எடுத்தோம். இப்போ அதே டிசைன், அதே பார்டர் டிசைனே தான் இப்போ வெளியில் குத்தி எடுக்கிறோம். அவ்வளோதான். அதே முன்ன இருந்த அதே லைனுக்கு நேராகவே இது போட்டுறோம். அவ்வளோதாங்க, நம்ம அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. இப்போ உள்ளே குத்தி முடி போட்டுற வேண்டியதான். இது வந்து கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். என்னோடய ப்ளவுஸுக்கு பாருங்கள், கான்ட்ராஸ்ட்டாக நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த சென்டரில் வந்து ஏதாவது மணி வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கல் வச்சுக்கலாம். நம்ம சேரீயில் என்ன வைக்கலாம், என்ன டிசைன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முத்தோ மணியோ எதோ ஒன்று வச்சுக்கலாங்க. இந்த இடத்துல நான் என்னோடய ப்ளவுஸுக்கு வந்து ஒரு மணி வச்சுருக்கேன். நான் அதை காட்டுறேன் வாங்க. இந்த இடத்துல பாருங்கள், அதே ஸ்டிச் தான், பார்டர் ஸ்டிச்சுன்னு சொன்னேன்ல, அதை நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பார்டரில் மற்றதெல்லாம் நான் இப்போ போட்டு காட்டின அதே டிசைன் தான் இதில் போட்டிருக்கேன். நான் இந்த ப்ளவுஸில் எல்லாத்துலேயுமே இப்படி லைனாக போட்டிருக்கேன். என்னோடய சேரீ வந்து ஸ்கொயர் டைப்பில் இருந்ததுனால இந்த மாதிரி போட்டேன் நான். அதனால் இது டிசைன் நீங்கள் போட்டு பாருங்கள். நமக்கு தெரியாது, எனக்கு வராது அப்படின்னு எதுவுமே நினைக்காதீங்க. நமக்கு வராது எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.